வணக்கம் மக்களே, வெல்கம் டு பூமி சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கார குழம்பு தான் வைக்க போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, காராமணி எல்லாம் போட்டு கார குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேறு எதுவும் செய்ய முடியல, நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஏன்னா புரட்டாசி ஒரு மாதம் சாப்பிட மாட்டோம். அதுக்காக வீடியோவும் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு போடல. இன்னைக்கு தான் போட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே எண்ணெயத்துக்கு ஏதோ பண்ணேங்க, ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணேன், அது வீடியோ எடுக்கல. பஜ்ஜி பண்ணேன், அந்த எண்ணெய் இருக்குது கடாயிலே அதுலேயே வச்சுருக்கேன். எண்ணெய் இருக்குது, வேணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் இருக்கும். கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். இவ்வளோ ஜீரகம் தான் பண்ணோம். பொரிட்டோம். பீன்ஸ் பொரிடுங்க தேங்காய் போட்டு. பாருங்க, இந்த பருப்பு காராமணி போட்டு காரக்குழம்பு வைக்கிறோம். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டெய்லி வரிசி சாதமாக பண்ணி வரோம். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம். சரி, இன்னைக்கு குழம்பு, இந்த குழம்பு போடலாம். வீடியோ போடாமல் இருக்கிறோமே, அன்றைக்கி தான் இந்த வீடியோ போடுறேன். சாம்பாரே டெய்லி வைக்கிறேங்க. இப்போ ஜீரகம் போட்டாச்சு, ஜீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போது வெங்காயம் போட்டணும். ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 2 போட்டுக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எங்கள் பையன் சொன்னாங்க, எதுக்குமா கார பொங்கல் போடுற, எல்லோரும் போடுறாங்களோன்னு. அதனால சரி வீடியோ போடாமல் இருக்கிறேங்க, சரி நம்மளும் போடுவோண்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எல்லாரும் போடுறாங்கம்மா காரக்குழம்பு, நீயும் காரக்குழம்பு போடுறியா? ஆனால் நமக்கு தெரிஞ்சது தான் போட முடியும். வதகத்துலாம் தெரியாது, ஸ்டாண்டு கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம். வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு, அதனால் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியாது. உப்பு போட்டுக்கலாங்க, கல் உப்பு கொஞ்சமாக, தக்காளி வெங்காயம் வதங்கிட்டுக்காக அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே பூண்டு போட்டால் ரொம்ப கலர் மாறிடுங்க, ரொம்ப கருவி போகுது. அதுக்காக இப்போ போட்டுருக்கேன். அது காயெல்லாம் வதக்கிட்டாங்க. இதை பாருங்க, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், காராமணி எல்லாம் போட்டு தான் காரக்குழம்பு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய காரக்குழம்பு தக்காளி போடலாங்க, நல்லாயிருக்கும். இந்த அடுப்பு தெரியாதுங்க, தெரியுதா என்னன்னு தெரியல. ஒரு பெரிய அடுப்பு தெரியல, அதில் தான் பீன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் ஒரு தள்ளி வச்சா எல்லா அடுப்பும் தெரியும். இங்கே வைக்க இடம் இல்லைங்க, அவ்வளோதான் மேடை. அது எப்படி இருக்கிற இடத்துல தான் சரி ஒரு அடுப்பு மட்டும் தெரியட்டும், தெரியுற வரைக்கும் தெரியட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ காய் போட்டுக்கலாங்க. காய் நறுக்கி வச்சுருக்கல, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா காராமணி போட்டுக்கலாங்க. காராமணி நான் 2 விசில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டால் வேகாது, காயெல்லாம் வெந்துடும். அதுக்காக குக்கரில் வச்சு 2 விசில் வச்சுருக்கேன். நசுனா நசுன்னு போடலாம். இது அப்புறமா லாஸ்ட்டாக கூட போடலாம். நான்
நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. காயெல்லாம் வேகத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டுக்கோங்க. மொத்தம் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டேன் கல் உப்பு. அப்புறம் நம்ம குழம்புலாம் காய்ச்சி விட்டு அப்புறம் உப்பு பார்த்து போட்டுருக்கோம். காயெல்லாம் வேகும், அதுக்காக கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் உப்பு. ஏன்னா கல் உப்பு இல்லை, அது கரெக்டாக இருக்கும். இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வச்சு, எல்லாருக்கும் தெரியும் நெல்லிக்காய் சைஸில் புளி வச்சு நல்லா ஃபுல்லாக 2 ஸ்பூன் போடணும். கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் போடலைங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். இந்த காராமணி அவிச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண போல அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கழுவிட்டு தான் வேக வைக்கணும். காராமணி அப்புறமா போடலாங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால லாஸ்ட்டாக. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெடி கட்டி வச்சுருக்கேங்க 2-3 வாட்டி. இருந்தாலும் பார்த்து ஊற்றுவோம் லாஸ்ட்டாக. அப்போ தண்ணியெல்லாம் காய்ச்சி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இதை போட்டுடுங்க. நல்லா திக்காக வரும். காராமணி போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும்ல, அதுக்காக. அவ்வளோதாங்க, கொதிச்சு வரட்டும். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க உப்பு காரம்லாம். இப்போ மூடி விட்டுக்கலாம். கொதிக்கிட்டேங்க. அடுப்பு சிம்மில் வச்சுங்க. சிம்மில் ஃபஸ்ட்டு நல்லா கையில் வைங்க. ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகும். அதுக்கு இப்போ சிம்மில் வச்சுங்க அடுப்பை. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக வச்சுங்கன்னு வச்சுங்க, அந்த மிளகா வாசனையே போகாது, மிளகாத்தூள் வாசனை. அதுக்காக சிம்மில் வச்சு நீங்கள் குழம்பு கொதிக்க வைங்க. பாருங்க, இப்போ திறந்து பார்க்கலாம். சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? சிங்கி கிட்டே இருக்குங்க. அது செய்கிற பார்த்தோன்னா அது போடுறேன். அதனால தான் சவுண்ட் பாருங்க. குழம்பு கொதிக்குது. கொதிச்சு முடிச்சோடனே காட்டுறேன். நல்லா கொதிக்கும். கொஞ்சம் திக்காகணும். பாருங்க மக்களே, ரெடி ஆகிடுது காரக்குழம்பு. காராமணி போட்டால் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சுருக்கீங்க, நிறைய பேர் சேனலில் போட்டுக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காரக்குழம்பு வச்சுருக்கோம் காராமணி போட்டு. பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.